துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 10ஆம் தேதி முதல் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். 3லிருந்து 4ஆம் இடத்திற்குள் நுழையும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் உறுதியாகவே உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளையும் சமகிரகமாக பார்த்தாலும் கூட வித்யாகாரகரான புதனை குரு பகவான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சனி பகவான் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பகை கிரகத்தின் வீட்டிலிருந்து நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது இரட்டிப்பு நன்மையையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் வித்யாகாரகரான புதன். அவர் இந்த வேளையில் மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைந்து தொழில் ஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார். பல கிரகநிலைகள் 3லிருந்து 4ஆம் இடத்தை நோக்கி நகரப் போகின்றன. ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், செவ்வாய் என பல கிரகநிலைகள் 4ஆம் இடத்தில் அமரப்போவதால் நன்மை நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கும். 4ஆம் இடத்திற்குள் புதன் வருவதால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு. காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான மாற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இரட்டிப்பு நன்மையை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. புதிய முதலீடுகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் வலுவாக கிடைக்கிறது. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எடுத்த முயற்சியில் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் தடைதாமதங்கள் முழுமையாக களையப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் இரட்டிப்பு வளர்ச்சி நிச்சயம் கிடைக்கிறது. பெண்மணிகள் எதிர்பார்ப்புகள் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புதன் மாற்றி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை நிச்சயமாக விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு